ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மவனே, இங்க என்ன நடக்கும் தெரியாது. இந்த ஆதரையோட ருத்ரதாண்டவத்தை பாக்கலல்ல, இன்னைக்கு பாப்படி மாப்ள பாப்ப. சார் 5000 ரொம்ப ஜாஸ்தி சார். சரி, எவ்வளவுதான் தருவ? நான் எதுவும் தரமாட்டேன் சார். என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. பெரிய மனசோட பெருந்தன்மையா என்ன மன்னிச்சு அனுப்பி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இங்க பாருங்க, என் வாழ்க்கையே உங்க கையில தான் சார் இருக்கு, ப்ளீஸ் சார். நீ மனுஷரோட வாழ்க்கையே டேமேஜ் பண்ணிட்ட, அதுக்கு என்ன பதிலு? சார் நான் வேணும்னா இப்படி நடு ரோட்ல பெப்பரப்ப நிக்கிறேன் சார். மணி சார அப்படியே என் பைக்கை ஓட்டிட்டு வந்து என் மேல மோத சொல்லுங்க சார். நான் அவர் அடிச்சதுக்கும் அவர் என்ன அடிச்சதுக்கும் அப்படியே சமமாயிடும்ல. அப்ப எல்லா கோவமும் போயிடும்ல. என்ன சொல்றீங்க மணி சார்? நீ சரிப்பட்டு வர மாட்ட. பைக்கை ஓரங்கட்டு, ஸ்டேஷனுக்கு போலாம். ஐயா கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்றேன். கோர்ட்ல போயிட்டு ஃபைனை கட்டிக்க. சார் 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 ப்ளீஸ் சார். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு போனா என் வைஃப் என்ன அடிச்சு துவைச்சு மொட்டை மாடியில காய வச்சிருவா சார். ஷோ சார், உங்களுக்கும் வீட்டுல பொண்டாட்டிங்களா இருப்பாங்களே சார்? யோ, நீ பாட்டுக்கு பொண்டாட்டிகள்னு சொல்ற. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கு. அதான் சார், ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல சார். அந்த டார்ச்சரை மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க சார். பாதிக்கப்பட்ட ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை உதவி பண்ணலனா இந்த ஜகத்தினியே அழிச்சிடுன்னு பாரதியாரே சொல்லியிருக்காரே சார். உங்களுக்கு தெரியும்ல மணி சார், உங்களுக்கு தெரியும்ல. அப்படியா? ஐயோ சார் சார், நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கு சார், ப்ளீஸ் சார். என்ன பண்ணலாம் மணி சார்? இவரை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. இவர் பேசுறது கேக்குறப்ப நான் என் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த வழிக்கு முன்னாடி இந்த வழியில ஒண்ணுமே இல்ல சார். அப்படின்னா விட்டுலான்றீங்களா? ஆமா சார், விட்டுறலாம் சார். யோ, நீ போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்து. இங்க இருந்து கிளம்பு, போய் சந்தோஷமா இரு. போ போ, ஐயாக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பு. போயா, போ போ. தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ சார், சல்யூட் சார். நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. போயா போயா, சீக்கிரம் போயா. ஐயோ அம்மா. தேங்க்யூ சார், வரேன். மிஸ்டர் பிரபு, உங்களுக்கு கொடுத்த 20 நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த ரூம்ல உங்களுக்கு இடம் இல்ல. ஆதிர 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 ப்ளீஸ். நான் வந்துட்டேன். ஹலோ, நான் உங்களுக்கு கொடுத்த 20 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. வெளியே போங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத ஆதிர. ஒரு 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு. அதுக்கு நான் காரணம் இல்ல தெரியுமா? இந்த வர வழியில டிராபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. அவர்கிட்ட என் பொண்டாட்டி பயங்கர கோவமா இருப்பா. நான் எப்படியாவது வீட்டுக்கு 20 நிமிஷத்துக்குள்ள போயே ஆகணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அந்த டிராபிக் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கோவமா இருக்கேன்னு ஊர்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் எல்லார்கிட்டயும் என்ன பத்தி குறை சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ இல்ல ஆதிர, நான் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. யார் தப்பா புரிஞ்சுக்கிட்டா? நான் ஒண்ணு உங்களை தப்பா புரிஞ்சுக்கல, சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நானு. நான் கோவமா இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களே, என்ன கோவப்படுத்தினது யாரு? நீங்க தானே. நான் அத்தனை தடவை போன் பண்ணியும் என் போனை எடுக்காம என்ன கடுப்பாக்குனது நீங்க தானே. அது நான் ஒன்னும் உன்னை கடுப்பேத்தல. நீயே கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் அந்த பூபதி கிட்ட தான் பிரச்சனை பண்ணேன். அதுக்கு நீ தான் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தல. அதனால மனசு வெறுத்து போய் அப்படியே கிளம்பி வெளியில போயிட்டேன், அவ்வளவுதான். வெளியே போனா போன் எடுக்க மாட்டீங்களா? அது உன் மேல லைட்டா கொஞ்சம் கோவமா இருந்தேனா, அதனால போன் எடுக்காம இருந்தேன். ஆனா அதுக்காக 20 நிமிஷத்துக்குள்ள நீ முன்னாடி வந்து நிக்கலன்னா என் பொண்டாட்டியே இல்லன்னு மிரட்டுறதெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆகுற. அந்த ஒரே ஒரு மெசேஜ பார்த்து என் மனசு எப்படி சுக்குநூறா உடைஞ்சு போச்சு தெரியுமா? அந்த மெசேஜ நான் மறுபடியும் எடுத்து பார்த்து நான் துக்கப்படுறேன், துயரப்படுறேன், கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன். நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன் ஆதிர. அதனால்தான் போனா போதுன்னு நான் உன்னை மன்னிச்சிடுறேன். என்னது? ஐயோ இல்ல பயத்துல நான் என்னென்னவோ உளறேன்னு நினைக்கிறேன். போனா போகுது